ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பாஜக அதிமுக கூட்டணியில் விஜயை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். அப்படி சேர்த்துக் கொண்டால் அது அவர்களுடைய நோக்கத்திற்கு எதிராக போய்விடும். விஜய் அவர்களை தனியே நிறுத்தி வாக்குகளை பிரித்து, குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வாக்குகளை திமுக கூட்டணிக்கு போக விடாமல் சிதறடிக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய நோக்கமே. ஆகவே பாஜக தலைமையிலான அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை இணைப்பது அவர்களின் நோக்கம் கிடையாது. அதற்கு வாய்ப்பில்லை. தமிழ்நாடு காவல்துறையினுடைய அணுகுமுறை அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு சம்பவத்தில் சிலர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், சிலர் மீது வழக்கு தொடுக்கவில்லை. உசி ஆனந்த் மீது வழக்கு தொடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காதது ஏன்? இரண்டு பேரும் ஒரே கட்சி, ஒரே களத்தில் இருக்கிறார்கள், ஒரே செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது உசி ஆனந்துக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் உசி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். அவர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவரோட மற்ற 4 பேர் மீது மட்டும், மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவங்கள மட்டும் ஏன் தேடி பிடிச்சி போய் பதுங்கி இருந்த இடத்துல கைது பண்ணணும்? ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா? அவங்க பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இப்போ இவங்க மேலே வழக்கு போடலையே, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே, அப்போ திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பலாமா? தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. யாரை கண்டு அவர்கள் அச்சப்படுகிறார்கள், யார் அழுத்தம் கொடுத்து இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எடுக்கிறது. இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. இவ்வளவு பெரிய பேர் அவலத்தை இந்த மண்ணில் நிகழ்த்திய திரு விஜய் அவர்கள் மீது ஏன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை? ஏன் இதுவரையில் அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்கிற கேள்வியை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் எழுப்பியிருப்பது ஒரு நியாயமான கேள்வி. திராவிட முன்னேற்ற கழக அரசு வேறு தனியார் கட்டடங்கள் விபத்து நடக்கின்ற போது அந்த கான்ட்ராக்ட் உரிமையாளர்களை கைது செய்கிறார்கள். வேறு அசம்பாவிதங்கள் நடைபெறுகின்ற போது அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆந்திராவிலே ஒரு சினிமா காட்சியிலே ஒருவர் இறந்து விட்டதற்காக அவருடைய கதாநாயகனை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய விஜயோ தமிழக வெற்றி கழகத்தின் முன்னணி தலைவர்களோ கைதிகளிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு சூழலை அகில இந்திய பாரதிய ஜனதாவின் தலைமையும் மோடி அரசும் ஈடுபட்டிருப்பதாக நான் அறிகிறேன். ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், நீங்கள் சட்டத்தின் துணை கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும். ராகுல் காந்தி வெளிநாட்டிலிருந்து உங்களிடத்தில் தொடர்பு கொண்டு பேசி விஜயை நீங்கள் எஃப்ஐஆரில் சேர்க்க வேண்டாம் என்று வேண்டுகோள் தவிர்த்ததாக இன்றைக்கு பல்வேறு முன்னணி பத்திரிகை ஊடக நண்பர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவராக இருக்கிறார்கள். எனதருமை தமிழ்நாட்டு மக்களாகிய தமிழர்கள், கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுங்கள். யார் தவறு செய்தாலும் தவறை சுட்டி காட்டுங்கள். அதை விடுத்து 41 குடும்பங்களில் தாலி அறுக்கப்பட்டிருக்கிறது, எழுவு விழுந்திருக்கிறது, அவர்கள் வீடுகளிலே கொண்டாட்டங்கள் இல்லை, ஆயுத பூஜைகள் இல்லை. ஆனால் விஜய் வீட்டில் விஜய் பயணித்த வண்டிக்கு ஆயுத பூஜை கொண்டாட்டம், அங்கு மாலை பூக்கள் தூவப்பட்டு மகிழ்ச்சியாக அவர்கள் எப்போதும் போல் தங்கள் வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள். கொடிகட்டி கோஷம் போட்டு தேங்காய் உடைச்சி முதல் காட்சியில் 2000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அவர்களை வாழ வைத்த ரசிக பெருமக்கள் வீடு எழுவுகோலம் பூண்டிருக்கிறது. இதையெல்லாம் குறித்து தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும், ரசிகர்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு பெண் சொல்லுகிறார், என் குழந்தை செத்தால் பரவாயில்லை, ஆனால் விஜயை நான் இப்போதுதான் பார்க்க முடியும் என்று சொல்வதாக செய்திகள் வருகிறது. விஜய்க்காகவே நான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லுகிறார். ஒருவர், நான் திருமணம் செய்து கொண்டேன், ஆனாலும் நான் விஜயை காதலிக்கிறேன், முதல் கட்டமாக அவர் அப்பாவிடம் பேசிவிட்டேன், எப்போதாவது நான் விஜயை சந்தித்து அவரை நான் காதலிக்கிறேன், உங்களோடு வாழ விரும்புகிறேன் என்று சொல்வேன் என்று சொல்லுகிறார். இது எல்லாம் தமிழ் சமூகத்துக்கு, தமிழர் பண்பாட்டுக்கு, நாகரிகத்துக்கு, தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அவமானமாக தமிழர்கள் கருதி தலகுனிய வேண்டும், வெட்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு புரிதல் இல்லாத, ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு கூட்டம் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்பது தமிழ் சமூகத்திற்கு நல்லதல்ல. ஆதலால் எனது அருமை தமிழ் சமூகமாகிய நீங்கள் தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும்.
ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.